நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான பர்த்டே விஷஸ்க்கான வீடியோவை நாம வந்து VN ஆப்பை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போறோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைன்னா இந்த ஆப் வந்து Play Storeலயே அவைலபிளா இருக்கு. நீங்க Play Storeல வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம்க்கான லிங்க் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து VN ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ டேரெக்டா உங்களுடைய கேலரிக்குள்ள வந்ததுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்னு இருக்கும். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து 20 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 20 ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வால்யூம் வந்து ஃபுல்லாகவே வந்து 0 வச்சுருங்க. 0 வச்சதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்து ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்லைன் வந்து எல்லோ கலரில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஃபோட்டோஸுக்கு நீங்கள் மூவ் பண்ணும்போது எல்லோ கலர் அவுட்லைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிளாக் பேக்ரவுண்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் வரும். ஸோ அந்த டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவோட வேல்யூ வந்து கரெக்டாக வந்து 0.82 செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கான சைஸ் வந்து கரெக்டாக 0.8 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் செகண்ட் ஃபோட்டோக்கான வேல்யூமே கரெக்டாக வந்து 0.82 செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த 20 ஃபோட்டோக்கான செகண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணி கரெக்டாக நான் மென்ஷன் பண்ண சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக வந்து நான் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ண மாதிரியான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஃபிங்கர் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் வந்து இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் டவுன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோக்குமே இந்த ஸ்பின் டவுன்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டில்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து அந்த ஜிட்டில்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து 0.30 செகண்ட்ஸ்க்கு எத்தனை ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி வச்சிங்களோ ஸோ அத்தனை ஃபோட்டோக்குமே வந்து இப்போ இந்த ஜிட்டில்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த 20 ஃபோட்டோஸில் எத்தனை ஃபோட்டோக்கு வந்து அந்த 0.30 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணி வச்சிங்களோ ஸோ அத்தனை ஃபோட்டோக்குமே இந்த ஜிட்டில்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக 5th இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பெண்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த மூவ் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. எஃபெக்ட்டை ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ மூவ் பண்ணி வச்சிருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோக்குமே வந்து எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பெண்டுன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் வந்து 2 ஃபோட்டோ வந்து 30 செகண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோக்கு இந்த ஜிட்டில்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பின் டவுன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து 0.30 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோக்கு வந்து ஜிட்டில்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து இந்த எக்ஸ்பர்ட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்பர்ட்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு அகைன் அடுத்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜிட்டில்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அகைன் வந்து அடுத்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த 2 ஃபோட்டோக்குமே லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 ஃபோட்டோக்குமே இந்த ஸ்பின் டவுன்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. ஸோ ஓவராலாக கரெக்டாக வந்து இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே வந்து கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ மாதிரி அமேசிங்காக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக ஃபோட்டோ ட்ராக் பண்ணி வச்சுட்டு எஃபெக்ட்டை நம்ம சொன்ன மெத்தடில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கரெக்டாக டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ கரெக்டாக வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஆட் பண்ணக்கூடிய பர்த்டே பேஜ் டெக்ஸ்ட் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த கார்னர் வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட்மே இந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் டைம்லைனை ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சிம்பிள் இருக்கும். ஸோ ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்குக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சாங் ஆட் ஆகிடும். சாங் ஆட் ஆகிட்ட பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பிட் ரேட் எவ்வளோ வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சுட்டு இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க.